வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். எப்பா எவ்வளவு கூட்டங்க, சரியான ஒரு கூட்டம். நேத்திக்கு டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில அவருடைய வேட்பு மனுவை தாக்கல் செஞ்சுட்டு பெரம்பூர் தொகுதியிலேயே அவருடைய அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. சோ பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்கள் பேசும்போது அந்த இடத்துல ப்ராப்பரா மக்களை ஒரு பக்கமா நிறுத்தி பேரிகேட் எல்லாம் அமைச்சு அந்த இடத்துல நல்ல ஒரு பிரச்சாரம் நடந்தது. விஜய் அவர்கள் அந்த இடத்துல விசில் சின்னத்தை கையில ஏந்தினபடி மக்கள் கிட்ட நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. அதுல ஒரு சிலது என்னன்னா, எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டு உங்களுக்காக வந்திருக்கேன், அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக நான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடமும் எனக்கு பிடிக்கும், பட் நம்ம தாய் கிட்ட இருந்து ஆரம்பிச்சாதான் அது சரியா இருக்கும் அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை பயங்கர கூஸ்பம்ஸ் பண்ணியிருக்காருன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில இப்ப வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்குலயும் வேட்பாளரா நிக்க போறாரு. அப்படி பரம்பூர்ல பரப்புரை கூட்டத்தை பண்ணிட்டு நெக்ஸ்ட் எங்க போறாருன்னா, அதாவது ரூலிங் பார்ட்டி டிஎம்கேவை சார்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சருடைய தொகுதிங்க எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதிக்கு விஜய் அவர்கள் போறாரு. அந்த இடத்துல போன பிறகு மக்கள் வெள்ளம் குவிஞ்சிருக்கு பாருங்க. அந்த வீடியோஸ் தான் இப்ப இணையத்துல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் அந்த வீடியோஸ் தான். ஒரு பக்கம் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவையும், இன்னொரு பக்கம் டிஎம்கே உடைய தலைவரான எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அங்க கொளத்தூர் தொகுதியில வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு அவர் போயிட்டு கொளத்தூர் தொகுதியில போயிட்டு மக்களை மீட் பண்ணும் போகுது அவருக்கு எவ்வளவு கூட்டம் குவிஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு ரெண்டு வீடியோவும் ஒப்பிட்டு அதை பயங்கர ட்ரெண்டிங் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. சோ எனிவே பேக் டு த பாயிண்ட், என்ன நடந்திருக்குன்னா, கொளத்தூருக்கு விஜய் அவர்கள் போனாரா, அந்த இடத்துல சரியான ஒரு கூட்டம்ங்க. சோ எதிர்பார்க்கவே இல்ல, அந்த அளவுக்கு சரியான ஒரு கூட்டம். எப்படி சொல்றதுன்னா, விஜய் அவர்கள் அந்த இடத்துல பேசக்கூட இல்ல. பேசினா ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்ற ஒரு ஐயம், ஒரு பயம் வேற எழுந்துருச்சு. சோ அதனால விஜய் அவர்களுடைய வாகனத்தை ரைட் எடுத்துட்டு அவங்களோட சொந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள். சோ இப்போ டிவிகே சார்ந்து குற்றச்சாட்டுகளா என்ன அடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்குன்னா, இதுல தலைமை தேர்தல் ஆணையம் தலையிட்டு போலீஸ் ப்ராப்பரா இங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அதாவது ஆதவ அர்ஜுனா அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுலதான் இவ்வளவு சொல்றாரு. எலெக்ஷன் கமிஷன் சீஃப் இதுல முறையிட்டு தயவு செஞ்சு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லுங்க. சோ விஜய் அவர்களுக்கு இவ்வளவு கூட்டம் குவியுதுன்ட்டு ஒரு சில போலீஸ் லத்தாஜிகளா யாரோ பெரியவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி போச்சுன்னா கண்டிப்பா இன்னொரு ஸ்டாம்பீட் ஏற்பட்டு அந்த இடத்துல ஏதாச்சும் உயிரிழப்புகள் நடந்ததுன்னா அந்த பழியை தூக்கி எங்க தலைவர் மேல போட்டுருவாங்க, விஜய் அவர்கள் மேல போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இதுல எலெக்ஷன் கமிஷன் சீஃப் இதுல தயவு செஞ்சு எங்களுக்கான அந்த ப்ரொடெக்ஷனை வாங்கித்தாங்க. சோ அதே சமயத்துல காவல்துறையில இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் பற்றாக்குறையா இருந்துச்சுன்னா எலெக்ஷனை முன்னிட்டு வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து கூப்பிட்டு இங்க தமிழ்நாட்டுல போடலாம் இல்ல அப்படின்ட்டு ஏகப்பட்ட கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. பெரம்பூர்ல எங்களுக்கு ப்ராப்பரா போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தது. ஒரு பக்கமா மக்களை நிக்க வச்சு பேரிகேட் எல்லாம் அமைச்சு அங்க ப்ராப்பரா ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க. ஆனா கொளத்தூர்ல அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது. அங்க இருக்க குளத்தூர்ல இருக்க போலீஸ் ஆர்ஓ பேச்சை கேட்கவே மாட்டாங்க. சோ அது முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதின்றதால அங்க இருக்கக்கூடிய போலீஸ் சரியான ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஆதவ அர்ஜுனா அவர்கள் வச்சிருக்காங்க. அதை தாண்டி அங்க கொளத்தூர் தொகுதியில விஜய் அவர்கள் பேசின பிறகு நெக்ஸ்ட் வில்லிவாக்கம் போறதா இருந்துச்சாம். பட் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாம்பீட பார்த்த பிறகு வேணாம் அப்படின்ட்டு நினைச்சு வில்லிவாக்கத்துக்கு போகாம விஜய் அவர்கள் திரும்பிட்டு இருக்காரு வீட்டுக்கு. வில்லிவாக்கம் தொகுதி யாருதுன்னு பார்த்தோம்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள். சோ இதை வச்சு ஒரு சிலர் என்னமா கான்ட்ரவர்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, விஜய் அவர்களுக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு பிரச்சாரம் பண்ண பிடிக்கல, அதனாலதான் அவர் ரிட்டர்ன் ஆயிட்டாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த டிவிகே உடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிளியரா வீடியோஸ் போட்டு காமிக்கிறாங்க. ஐயோ பாருங்க, எங்க மக்கள் கூட்டத்தை பாருங்கயா, அந்த கூட்டத்துல மட்டும் விஜய் அவர்கள் ஏந்து நின்று பேசுறாருன்னு வைங்களேன், கண்டிப்பா அந்த இடத்துல ஏதோ அசம்பாவிதம் நடக்கும். சோ அதனால அவர் ரிட்டர்ன் ஆயிட்டாருன்ட்டு ப்ராப்பரான ஒரு ரீசனையும் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் எங்க இன்னும் கூட்டங்க உண்மையாவே இப்போ வரைக்கும் எல்லா சேனல்லையும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இல்ல வேற டிவிக்கு சார்ந்து இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு வாட்டிக்கே இந்த அளவுக்கு மக்கள் கூட்டம், இன்னும் 2-3 தடவை வந்துட்டாருன்னு வைங்களா விஜய் அவர்கள் அந்த தொகுதியில 100% நிறைய வாக்குகளை கவருவார்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. நாங்க தான் வின்னு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்களை இந்த இடத்துல பதிவிட்டுட்டு வராங்க. இதை தாண்டி ஒரு அன்சேஃப் ஆக்டிவிட்டிஸ் நிறைய ரசிகர்கள் தொண்டர்கள் பண்ணியிருந்தாங்க. விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல மரங்கள் மேல ஏறுறது, அதுக்கப்புறம் பைக்ல அவருடைய வாகனத்துக்கு பக்கத்துல ஹெல்மெட் இல்லாம போடாம வர்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. சோ விஜய் அவர்களே ஒரு கட்டத்துல ஹெல்மெட் போடுங்க அப்படின்ட்டு அவரு அந்த இடத்துல முற்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எத்தனை பேரை அந்த இடத்துல சொல்ல முடியும். ரீசெண்டா கூட ஒரு பையன் தஞ்சாவூர்ல பரப்புரை கூட்டம் விஜய் அவர்கள் நடத்தி முடிச்சுட்டு வரும்போது ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டு இறந்துட்டான். ரீசெண்டா தான் நடந்தது. சோ இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில தொண்டர்கள் ரசிகர்கள் பொறுப்பா நடந்துக்கணும். இந்த மாதிரியான சமயத்துல உங்களுடைய உயிர் என்பது ரொம்ப முக்கியமானது. அதை தாண்டி என்ன நடந்தாலும் விஜய் அவர்கள் மேல பழி போட்டுருவாங்கன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. தயவு செஞ்சு சேஃபா இருந்துக்கோங்க. இனிமேங்க இன்னும் எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் சொற்ப நாட்கள் தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணது ஒரு நாள் தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. 2 தொகுதிக்கு என்னமோ போயிருக்காரு. அதுவே பயங்கர வைரல் வீடியோவா மாறிட்டு இருக்கு, வைரல் டாக்ஸா இருக்கு. ஆதவ அர்ஜுனா அவர்கள் அந்த பிரஸ் மீட்லயே சொன்னாரு, நாளைக்கு நாங்க திருப்பியும் டைரக்டா இந்த தேர்தல் ஆணையரை பார்த்து நாங்க புகார் கொடுக்க போறோம். போலீஸ் ப்ராப்பரா ப்ரொடெக்ஷன் கொடுக்கல அப்படின்ட்டு. அந்த கரூர் ஸ்டாம்பீடு ஏற்படும் போதே எங்களுக்கு ஏகப்பட்ட எஸ்ஓபி போட்டீங்க. அந்த எஸ்ஓபி எல்லாம் கிளியர் பண்றதுக்கே 30 நாள் ஆகும். ஆனா நாங்க 3 மாசம் கழிச்சு தான் மக்களை சந்திக்க நேரிட்டது.
ஆனா இப்போ வந்து தேர்தல் முன்ன வந்திருக்கிறதால இப்போ நாங்க வந்து மக்களை சந்திக்க முடியுது. ஆனா அந்த இடத்துல ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் இல்லாம அசம்பாவிதம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அந்த பழிய தூக்கி விஜய் அவர்கள் மேல வந்து போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எங்களுக்கு போலீஸ் வந்து ப்ராப்பரா ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்ட்டு ஏகப்பட்ட புகார்களை தாவேக்காவை சார்ந்து இப்போ வந்து எழுந்துகிட்டு இருக்குங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.